ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பா விஜய் பார்வதி பயங்கரமான ஆள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விஜய் பார்வதி நேற்று வந்துட்டு வயல்காடா உள்ள வந்து அந்த 4 பேர்கிட்டையும் துருவி நோண்டி என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, வெளியில் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. நைட்டே வந்துட்டு நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீ இவ்வளோ தூரம் கேட்கறதுனால சொல்கிறேன், நாளைக்கு இதை வச்சு என்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு திவ்யா சொல்லிட்டு, யாரு திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க, நம்ம சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதை வச்சு கமருதீன் போய் சாரி கேட்டிருப்பாங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க, சபையில் வந்துட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்னன்னா நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இனி என் பேச்சை யாருமே கேட்கக்கூடாது, இதில் சம்மந்தப்பட்ட நானும் கமருதீனும் அதை முடிவு எடுத்துப்போம், உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, அது இதுன்னு பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் பேசுறதுனால இந்த பிரச்சனை வெடிச்ச மாதிரி வந்திருக்கு. அப்போ தான் திவ்யா ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை உடைக்கிறாங்க. என்னன்னா நேற்று நீ தான் வந்து கேட்ட, அதனால தான் நாங்கள் சொன்னோம், காலையில் உங்ககிட்ட நான் வந்து என்ன சொன்னேன்றாங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்போது, காலையில் நான் உங்ககிட்ட வந்து இதை பற்றி இனிமேல் நம்ம யாரும் பேச வேண்டாம், இப்போ வந்து விஜய் பார்வதி சொன்னதை காலையிலேயே இவங்க சொல்லியிருக்காங்க, இதை பற்றி பேச வேணாம், நீ எடுத்துக்கிட்டு வராத, நானும் சொல்ல மாட்டேன், இது அப்படியே போயிடட்டும், அப்போ தான் இதுக்கு வந்துட்டு வளராது, இல்லைனா திரும்ப வந்துட்டு வேறு யாராவது பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னதை இங்கே வந்து வேணும்னே நீ வந்து கொளுத்தி போடுறன்னா இது என்ன அர்த்தம்? நான் காலையில் சொன்ன அதே விஷயத்தை நீ இங்கே ஏன் சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நீங்கள் சொன்னீங்க, இப்போ எனக்கு தோணுச்சு நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், எனக்கு தோன்றதை சொல்லுவேன்றாங்க. இது வீம்புக்குன்னு பேசுறது இல்லையா? விஜய் பார்வதி பேசுகிற விஷயங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் பிடிக்குது, கொஞ்சம் பிடிக்காம போது, நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாமல் கொளுத்தி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய சுயரூபம் வெளியே வந்து இவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் இவங்க இழக்கிறாங்க, அந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள திவ்யா அவங்க பக்கம் இழுக்கிறாங்கன்றதான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா திவ்யா தெளிவாக காலையிலே சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப இங்கே வந்து சபையில் வந்துட்டு நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க, அவங்க மேலே அக்யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ சைலண்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா இவங்களால தான் இந்த பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னு பிரச்சனை திருப்பி விடுற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதை வந்து சூப்பராக திவ்யா ஹேண்டில் பண்ணாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த திவ்யா விஜய் பார்வதியில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.